நடிகர் ஸ்ரீயோட தற்போதைய நிலைமை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட இந்த நிலைமை தான் இப்ப மக்கள் மத்தியில பேசும் பொருளாகி இருக்கு. கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ் மூலமா தான் ஸ்ரீ சினிமா துறையில அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து வழக்கு எண் 18 கீழ் 9, வில்லம்பு, மாநகரம், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், இருகப்பற்று மாதிரியான படங்கள்ல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஆனா இவரோட உடல் இப்ப ரொம்பவே மெலிஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகியிருக்காரு. இது பலரையும் அதிர்ச்சி மற்றும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காராமா. ஆனா சமீபத்தில் இவர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வைரலானதுக்கு அப்புறம் தான் இவரோட இந்த நிலைமை பலருக்கும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் போதைக்கு அடிமையாயிட்டாரு, இவர் கேயா மாறிட்டாரு, இவர் தன்னோட அடுத்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி பல காரணங்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுற மாதிரி இவர் போதைக்கு அடிமையாகவோ கேயாவோ மாறல, ஸ்ரீ கூட இருந்த ஒரு சிலர் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அண்ட் இருக்கப்பட்ட படத்துல இருந்து வர வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்கல. அதனால ரொம்ப நாட்களாக ஸ்ரீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாரு. மேலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ எங்க கிட்ட எனக்கு மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போகவே பிடிக்கல, சினிமால நடிக்கவும் பிடிக்கல, வீட்டில் தனியா இருக்க தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. அவர் டிப்ரெஷன்ல இருக்கிறதால இப்படி சொல்றாருன்னு நினைச்சிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இருக்கப்பட்ட படத்தோட பேமெண்ட் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்க நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ரொம்ப நாட்களா ஸ்ரீ இருக்கிற இடத்த தான் தேடிட்டு இருக்கோம்னு ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கனா காணும் காலங்களில் ஸ்ரீ கூட நடிச்சிருந்த நடிகர் இர்ஃபான் இதை பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மென்டல் ஹெல்த் பத்தின புரிதல் இல்லாத சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்ல அவர் வியடா ஏதாவது செஞ்சாதான் நம்ம கவலைப்படுறோம். இந்த போராட்டம் ரொம்ப ஆழமா இருக்கும். நானும் இந்த நிலைமையில இருந்திருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை பத்தி கவலைப்படலைன்றதையும் நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா இருந்ததால ஒரு கட்டத்தில் இதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டேன். ஆனா என்னோட கனா காணும் காலங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டையும் அதுக்கு வர கமெண்டையும் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு மென்டல் ஹெல்த் பத்தி விழிப்போடு இருங்க. ஒருத்தர் இறந்து போற வரைக்குமோ முழுசா பாதிக்கப்படுற வரைக்குமே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆரம்பத்திலேயே அவருக்கு சரியா சப்போர்ட் பண்ணி குணமடைய வைங்கன்னு சொல்லி இர்ஃபான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு. நடிகர் இர்ஃபானோட இந்த பதிவு தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஸ்ரீ இப்போ டெல்லியில் இருக்கிறதா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால இப்போ ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பலரும் இவர் தங்கி இருக்கிற இடத்த தேடிட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரத்தில் இவர் கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் ஸ்ரீயோட இந்த நிலைமை சீக்கிரமாவே குணமடையணும்னு பலரும் பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.